போட்டி திருப்படிக்கு மாணவ அனைவரும் வணக்கம். நம்ம இந்த பிஎம் பேஜ்னு ஒன்று அறிமுகப்படுத்தியிருந்தோம். அது என்ன, ப்ரிலிம்ஸ் வித் மெயின்ஸ். அதாவது ஒரே டைமில் ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கும் சேர்த்து படிச்சிங்கன்னா ஒரே அட்டம்ப்டில் கிளியர் பண்ணிட்டு போயிடலாம். நம்ம எல்லாருமே செய்யக்கூடிய தப்பு என்னென்னா, ப்ரிலிம்ஸ்க்குன்னு தனி எஃபோர்ட் போடுவோம், அப்புறம் ரிசல்ட் வந்த பிறகு மெயின்ஸ்க்குன்னு தனி எஃபோர்ட் போடுவோம். அப்போ ரெண்டுக்குமே டைம் போதாத மாதிரி அமையும். இப்போ ஒரே டைமில் ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கும் ஒரே டைம்லேயே நோட்ஸ் மேக் பண்ணணும். இப்போ நம்ம டெஸ்ட் ஆரம்பிச்சிருக்கோம், பிஎம் பேஜ் போயிட்டு இருக்குது, இல்லை இந்த வாரம் 3வது வாரம் இருக்குது. இப்போ 2.1 ஆரம்பிப்பாங்க. இருந்தாலும் இப்போ நீங்கள் வர்றவங்க பார்த்தீங்கன்னா, எக்ஸாமுக்கு வர்றவங்க சும்மா அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, டாபிக் கம்மி தான். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரே டைமில் ப்ரிலிம்ஸ்க்கு எப்படி நோட்ஸ் மேக் பண்ணணும், அதே டைமில் மெயின்ஸுக்கு எப்படி நோட்ஸ் மேக் பண்ணணும். இப்போ ஒரு டாபிக்னு இருக்குன்னா ஒரு A4 ஷீட் எடுத்துக்கிடுங்க. A4 ஷீட்டில் ஃப்ரண்ட் பக்கம் ப்ரிலிம்ஸ் ஃபேக்டெல்லாம் எடுத்துக்கிடுங்க. இப்போ அடுத்த பக்கம் பேக் சைடு நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா, மெயின்ஸ் ஓரியன்டேஷனாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். இப்போ நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சிங்கன்னா ரிவிஷன் விடும்போது டைம் மிச்சமாகவும் உறுதியாக நீங்கள் பாஸ் பண்ணலாம். அதுக்கு எப்படி நோட்ஸ் எடுக்கணுங்கிறதா இன்றைக்கி ஷெடியூல். அப்போ நம்மளுடைய டார்கெட்டே என்ன கேட்டிங்கன்னா, இந்த வருஷத்துல உள்ள குரூப் 1. அப்போ இன்னைக்குள்ள செஷன் என்ன கேட்டிங்கன்னா, இன்டகிரேட்டட் நோட் மேக்கிங் டிஎன்பிசி குரூப் 1 மெயின்ஸ் ரெடி ப்ரிலிம்ஸ் ஸ்ட்ராட்டஜி. நம்ம மெயினாக பார்த்தீங்கன்னா மெயின்ஸுக்கு தான் ரெடியாக வரும், ஆனால் ப்ரிலிம்ஸ் ஸ்ட்ராட்டஜி மெயின்டைன் பண்ணுறோம். அப்போ ரெண்டுமே சேர்த்து கொண்டு போகிறதுக்கு நோட்ஸ் எடுக்கிறது தான் பார்க்குறோம். அப்போ இந்த இன்டகிரேட்டட் நோட் மேக்கிங் அதான் சொன்னோம். இப்போ 2 பக்கம் ஒரு A4 எடுத்துட்டிங்கன்னா 2 பக்கம் இருக்குது. ஒரு பக்கம் நம்ம என்னென்னா ப்ரிலிம்ஸு சம்மந்தமான நோட்ஸ் எடுத்துக்கிறோம். இன்னொரு பக்கம் என்னென்னா மெயின்ஸ்னால் நமக்கு என்ன கேட்டிங்கன்னா, அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, அதனுடைய சேலஞ்சஸ் என்ன, வே ஃபார்வர்டு என்ன, அந்த மாதிரி ஒரு ஹெட்டிங் எடுக்க போகிறோம். ப்ரிலிம்ஸ்னு சொல்லும்போது பார்க்க போகிறோம், ஃபேக்ட் ஓரியன்டாக எடுக்க போகிறோம். அப்போ இது என்னென்னா, ஒன் ஸ்ட்ரக்சர் செட் ஆஃப் நோட்ஸ். ஒரு ஸ்ட்ரக்சர் தான். ஏன்னா ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸுக்கும் சேர்த்து ஒரே ஸ்ட்ரக்சரு செட் ஆஃப் நோட்ஸ். ப்ரிலிம்ஸ்க்கு எடுத்து தான் மெயின்ஸ்க்கு எடுத்து தான் ஒரே பேப்பரில் எடுத்து முடிச்சிருந்தோம். அப்போ ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணுறோங்க கேட்டிங்கன்னா, அப்ஜெக்டிவ், அதாவது ப்ரிலிம்ஸுங்கிறது நமக்கு என்னென்னா அப்ஜெக்டிவ் டைப்புக்கு ஏற்ற மாதிரி எடுக்கிறோம். மெயின்ஸுங்கிறது என்னென்னா டிஸ்கிரிப்டிவ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம எடுக்கிறோம். ஏன்னா அப்போ ப்ரிலிம்ஸ்ன்னு பார்க்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபேக்சுவல் பாயிண்ட். ப்ரிலிம்ஸ்னால் நமக்கு ஃபேக்சுவல் பாயிண்ட்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்பர்ஸுங்கிறது இயராக இருக்கலாம், வேல்யூவாக இருக்கலாம், என்னவோ இருக்கலாம், நம்பர்ஸ். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நேம்ஸு, அந்த ப்ரோக்ராமுடைய நேமாக இருக்கலாம், அல்லது ஒரு பர்சனுடைய நேம் இருக்கலாம். மூணாவது பார்த்தீங்கன்னா பிளேஸ், அது எங்கே நடக்குதுன்னு சொல்லி கேட்கலாம். இது ஃபேக்சுவல் பாயிண்ட். இதே பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளனேஷன். மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் கான்செப்ட், அதன் கான்செப்ட் என்ன, அதுக்கு ஒரு டெஃபினிஷன் என்ன, ஏன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, அதுக்கு சேலஞ்சஸ் என்ன, அதுக்கு வே ஃபார்வர்டு என்ன. அப்போ இந்த கான்செப்ட் ஓரியன்டாக படிக்கிறது ரெண்டுமே ஒரே டைமில் நோட்ஸ் பண்ணுறோம். இப்படி நோட்ஸ் எடுக்கிறனால MCQ பேட்டர்ன்லேயும் ஸ்ட்ராங்காக இருப்போம், அனாலிட்டிக்கலாக ஆன்சர் பண்ணுறதுலையும் நம்ம என்ன இருப்போம்னா ஸ்ட்ராங்காக இருப்போம். ஒரே டைமில் 2 நோட்ஸ் எடுக்கணும், இதுதான் முக்கியமானது. அப்போ இந்த மெத்தடுடைய இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கணும்னா 2 டைமுமே, ஏன்னா ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கேட்டிங்கன்னா சிமிலர் சிலபஸ். மெயின் சிலபஸ் தான், மெயின்ஸ் தான் மெயின், அதில் தான் சில இது இருக்குது. ரெண்டுமே சிமிலர் சிலபஸ். இப்போ ப்ரிலிம்ஸ் தனி மெயின்ஸ் தனின்னு சொல்லி கொண்டா தான் அந்த பேட்டர்ன் நம்ம ஃபாலோ பண்ண முடியாது. இப்போ ரெண்டுமே சிமிலர் சிலபஸ். எதுலலாம் சிமிலர் சிலபஸ்ன்னு பார்க்கும்போது பாலிட்டி, எக்கனாமி, என்விரான்மெண்ட்டு, சயின்ஸு, தமிழ் சொசைட்டி, இதெல்லாம் நமக்கு என்னென்னா சிமிலர் சப்ஜெக்ட். அப்போ அந்த டாப்பிக்கு நம்ம இந்த மாதிரி என்ன செய்யணும்னா ஒரே நோட்ஸை ரெண்டுக்குமே பயன்படுத்துகிறோம். அப்போ என்னன்னா, இப்போ தனித்தனியாக நீங்கள் நோட்ஸ் எடுத்தீங்க, ப்ரிலிம்ஸ்க்கு தனியாக நோட்ஸ் எடுத்தீங்க, மெயின்ஸுக்கு தனியாக நோட்ஸ் எடுத்தீங்கன்னா என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, உங்களுக்கு டைம் எல்லாம் வேஸ்ட் ஆகிட்டே இருக்கும். ஒரே டைமில் 2க்கும் சேர்த்து நோட்ஸ் எடுக்கும்போது ஈஸியாக இருந்த மாதிரி இருக்கும். நமக்கு டைம் ரொம்ப மிச்சமாகவும், கான்ஃபிடன்ட் லெவல் அதிகமாக இருக்கும், ரிவிஷன் விடுறது ஈஸியாக இருக்கும். அப்போ ப்ரிப்பேரிங் செப்பரேட் நோட்ஸ் லீட்ஸ் டு டூப்ளிகேஷன் ஆஃப் எஃபோர்ட். டூப்ளிகேஷன் ஆஃப் எஃபோர்ட்னு என்ன அர்த்தம்னா, டூயிங் சேம் டாஸ்க் ரிப்பீட்லி, திரும்ப திரும்ப அதே செயலை செஞ்சுட்டே இருக்கிறது. ஏன்னா இப்போ ப்ரிலிம்ஸுக்கு அதே பாயிண்டில் தான் நோட்ஸ் எடுத்திருப்பீங்க, திரும்ப மெயின்ஸ் எடுக்கும்போது அதே பாயிண்டில் தான் எடுப்பீங்க. இப்போ நம்மளை பொறுத்தவரைக்கும் என்னென்னா ஃபேக்சுவல் பாயிண்ட்லாம் ஃப்ரண்ட் பக்கம் வந்துடும், அது ப்ரிலிம்ஸ் பாயிண்ட்டு. கான்செப்ட் பாயிண்ட்லாம் பேக் சைடு இருக்கும், அது மெயின்ஸ் பாயிண்ட். அப்போ நம்ம ஒரே வேலையை திரும்ப திரும்ப செய்ய வேண்டியது கிடையாது. இப்போ முக்கியமான பாயிண்ட். ஏன்னா இதனால் என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, நீங்கள் வழக்கம் போல் எல்லாருமே இதை தான் பண்ணுவாங்க, அதாவது ஒரே வேலையை திரும்ப 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 செஞ்சுருப்பாங்க. இதனால் என்ன ஆகும்னா இந்த ப்ரிப்பரேஷன் டைம் நிறைய லாஸ் ஆகும். இப்போ ப்ரிலிம்ஸ்னா என்ன சொல்லணும்னா ஃபேக்சுவல் பாயிண்ட் எடுக்க போகிறோம், மெயின்ஸ்னா எக்ஸ்பிளனேஷன் பண்ண போகிறோம். அப்போ ஒரே டைமில் எடுத்துட்டோம்னா நமக்கு டைம் ரொம்ப மிச்சமாகும். அப்போ இந்த நோட்ஸ் எடுக்கிறதுனால என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, நமக்கு கான்செப்ட் கிளாரிட்டி பக்காவாக இருக்கும்.
நம்ம இந்த நோட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா திரும்ப திரும்ப படிக்கும்போது கான்செப்ட் கிளாரிட்டி பக்காவாக இருக்கும். இது என்ன இதனால் என்ன நடக்கணும்னா குயிக் ரிவிஷன் பண்ணிடலாம். இப்போ கஷ்டப்பட்டு நீங்கள் நோட்ஸ் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம். இதை விட்றாங்க, இந்த பாயிண்ட் இந்த வாய்ப்பை வந்து நீங்கள் விட்றாதீங்க, இது முக்கியமானது. அப்போ நம்ம ஒரு ப்ரிலிம்ஸ் ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் டெஸ்ட்டுங்கிறது மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபேக்சுவல் தான். இந்த ஃபேக்சுவல்னு பார்க்கும்போது நம்ம என்னெல்லாம் பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு டெஃபினிஷன் படித்து வச்சுக்கிறோம். அப்புறம் அந்த ஃபேக்ட்ரி சம்மந்தமான ஆக்ட் என்ன இருக்குது, ஆர்டிகிள் என்ன, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ். ஏன்னா இயர்ஸ், ஏன்னா அந்த ஃபேக்ட்டுக்கு ஓரியன்ட் இயர்ஸ், அதுக்கு காரணமான இன்ஸ்டியூட் என்ன இருக்குது, டேட்டா என்ன இருக்குது, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன இருக்குது, அதனுடைய ஆர்கனைசேஷன் என்ன இருக்குது. அப்போ மெயினாக கவனிக்க வேண்டியது என்னென்ன நம்பர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம், என்னென்ன பேர்லாம் யூஸ் பண்ணுறோம், என்னென்ன பிளேஸ்லாம் யூஸ் பண்ணுறோம். அப்போ இந்த மாதிரி ஒரு பாயிண்டில் தான் பார்க்குறோம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா சைல்டு லேபர் இருக்குன்னு வச்சுங்களேன். சைல்டு லேபர் இப்படி இருக்குன்னா அதுக்குள்ள ஆக்ட், சைல்டு லேபர் ஆக்ட் 1986, அதுக்குள்ள ஆர்டிக்கல் 24. ஏன்னா அப்போ இந்த மாதிரி ஃபேக்ட் ஓரியன்டாக பார்க்குறோம். அப்போ சைல்டு லேபர் பாலிசி, சைல்டு லேபர் பாலிசி 1987, சைல்டு லேபர் ப்ராஜெக்ட், இது ப்ரிலிம்ஸ் ஆஸ்பெக்ட். அவன் இயராக தான் கேட்பான், 1988. பிறகு இன்ஸ்டியூட்னு சொல்லும்போது என்சிபிசிஆர், ஏன்னா நேஷனல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ், ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு ரைட்ஸ். இப்போ இந்த இதெல்லாம் கொண்டு வந்துருந்தோம். அப்போ டேட்டான்னு பார்க்கும்போது சைல்டு லேபர் எவ்வளோ இருக்காங்கன்னா 10.1 மில்லியன் அக்கார்டிங் 2011 சென்சஸ். இப்போ கூடியிருக்கும். ஏன்னா அப்புறம் லொக்கேஷன், ஏன்னா ஆர்கனைசேஷன், இது சம்மந்தமாக என்னென்ன ஆர்கனைசேஷன்லாம் இருக்குது. அப்போ ILO இருக்காங்க. அப்புறம் இயர், இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் எலிமினேஷன் ஆஃப் சைல்ட் லேபர் 2021. அப்புறம் இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன், இன்டர்நேஷ்னல் ப்ரோக்ராம் ஃபார் எலிமினேஷன் ஆஃப் சைல்ட் லேபர் 1992. இது ஃபுல்லாக கொண்டு வந்துட்டீங்கன்னா இது வந்து அப்படியே வந்து சைல்ட் லேபர்னு ஒரு பார்ட் இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் ஆஸ்பெக்டில் ரெடி ஆயிரும். இது ஃபுல்லாக பாருங்கள் ஃபேக்சுவலாக இருக்கும். இதே மெயின்ஸ் ஆஸ்பெக்ட் அப்படின்னு பார்க்கும்போது நேச்சர் ஆஃப் மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன், இதே பாயிண்ட் தான். இதில் நம்ம மெயினாக என்ன பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங், அதான் முக்கியம். மெயினாக பார்க்க வந்து கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங். அப்போ அந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா அனாலிட்டிக்கலாக எக்ஸ்பிளனேஷன் பண்ணிடுவீங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் த கான்செப்ட், இம்பார்ட்டன்ஸ் அண்ட் ரிலவன்ஸ், அதுக்குள்ள எக்ஸாம்பிள் என்ன இருக்குது, அதுக்கு கேஸ் ஸ்டடி என்ன இருக்குது, சேலஞ்சஸ் என்ன இருக்குது, லிமிட்டேஷன், அப்புறம் ரீஃபார்ம் பண்ணுறோம் அல்லது வே ஃபார்வர்டு கொடுக்குறோம். அப்போ அந்த மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்கன்னா அது மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன். இப்போ வந்து எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் கான்செப்ட். அப்போ நம்ம வந்து வாட் இஸ் சைல்ட் லேபர், அங்கே ஃபுல்லாக ஃபேக்ட் எழுதிடுங்க. அந்த ஃபேக்டை வந்து இங்கே வேல்யூ ஆர்டராக இங்கே எழுதிக்கலாம். அப்போ இதில் பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா நம்ம வந்து சைல்ட் லேபருக்கு டெஃபினிஷன் கொடுக்குறோம். எனி ஒர்க், ஏன்னா தட் டிப்ரைவ் சில்ட்ரன் ஆஃப் தர் சைல்ட்ஹுட், எனி ஒர்க், எந்த வேலையாக இருந்தாலும் அது வந்து சில்ட்ரனுடைய பாதிப்பை உருவாக்குனால், டிப்ரீஸ் சில்ட்ரன் ஆஃப் தர் சைல்டுஹுட்டில் ஒரு பாதிப்பு ஏற்படுத்துது, சைல்டுஹுட் பாதிக்குது, சில்ட்ரனுடைய பொட்டென்ஷியல் பாதிக்குது, சில்ட்ரனுடைய டிக்னிட்டி பாதிக்குது, மென்டலி ஹெல்த் பாதிக்குது, எது பாதித்தாலும் அது வந்து சைல்ட் லேபர் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் அண்ட் ரெலவெண்ட். இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது எலிமினேட்டிங் சைல்ட் லேபர், இதோட முக்கியத்துவம் என்னன்னு கேட்டிங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா எலிமினேட்டிங் சைல்ட் லேபர். இப்போ எக்ஸாம்பிள் கேஸ் ஸ்டடிங்க. அப்போ கேஸ் ஸ்டடின்னு சொல்லும்போது சிவகாசியில் சைல்ட் லேபர் அதிகமாக இருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன சொன்னால் MC மேத்தா கேஸ், இதெல்லாம் நம்ம அது பாயிண்ட் எழுதிக்கணும்.
சேலஞ்சஸ், இந்த சைல்ட் லேபரை ஒழிக்கிறதுக்கு என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது அப்படின்னா, சைல்ட் லேபருக்கு ஏன் வர்றாங்க கேட்டிங்கன்னா, பாவர்ட்டி மெயின் காரணம் அதான். பாவர்ட்டி அதிகமாக இருக்கனால சைல்ட் லேபருக்கு வாங்குறாங்க. ஃபேமிலியில் கடன் அதிகமாக இருக்கும், ஃபேமிலி டெப்ட்டு. அப்புறம் நம்ம லாவே பார்த்தீங்கன்னா வீக் லா என்ஃபோர்ஸ்மெண்ட். அந்த லா என்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, அமலாக்கம் பண்ணுறது வந்து வீக்காக இருக்குது. இதெல்லாம் வந்து சேலஞ்சஸ். லிமிட்டேஷன் என்ன, இதனால என்ன நடக்குன்னா லாஸ் ஆஃப் எஜுகேஷன். என்ன, எக்ஸ்பிளாய்டேஷன், குழந்தைகள் சுரண்டப்படுறாங்க, குழந்தைகளுடைய ஹெல்த் ரிஸ்கா இருக்கு. அடுத்தது ரீஃபார்ம் வே ஃபார்வர்டு. இங்க சேலஞ்சஸ்ல நீங்க என்னெல்லாம் சொன்னீங்களோ அதை மாத்தி சொல்லிட்டீங்கன்னு வச்சுருங்களேன், அது வந்து நமக்கு என்னன்னா ரீஃபார்மா மாறிடும். அப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம்னா, அந்த லாவை என்ஃபோர்ஸ் பண்ணுறது வீக்காக இருக்குன்னு சொல்கிறோமா, அப்போ இந்த இடத்துல நம்ம என்னன்னா ஸ்ட்ரிக்டாக கொண்டு வரணும். அதை லாவை என்ஃபோர்ஸ் பண்ணுறதை ஸ்ட்ரிக்டாக கொண்டு வரணும். அடுத்தது எஜுகேஷன் வந்து இதாகுதா, அப்போ வந்து நம்ம என்ன எஜுகேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறோம். பாவர்ட்டி இருக்கனால தானே இங்கே வர்றாங்க, அப்போ பாவர்ட்டியை ரெடக்ஷன் பண்ணுறோம், குறைக்கிறோம். அப்போ நம்ம அப்போ மாற்றி இந்த மாதிரி ஒரு ஆஸ்பெக்டில் படிச்சிங்கன்னா மெயின்ஸ் ஆன்சர் கொடுத்துடலாம். இந்த மாதிரி ப்ரிலிம்ஸ் ஓரியன்டேஷனும் மெயின்ஸ் ஓரியன்டேஷன் நோட்ஸ் எடுத்துட்டீங்கன்னு வச்சுருங்களேன், இதை தாண்டி கேட்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது சம்மந்தமாக ஏதாவது ஸ்கீம் இருந்தாலும் இது சம்மந்தமாக எழுதி வச்சுக்கிடணும். அது போக நமக்கு வந்து ஏதாவது கரண்ட் அஃபேர்ஸ் வந்தாலும் இது பக்கத்தில் எழுதி வச்சுக்கிறோம். இதை தாண்டி போகிறீங்களா ஒரே டைமில் நம்ம நோட்ஸ் எடுத்து முடிச்சிட்டோன்னா ரெண்டுமே ரெடி பண்ணிக்கலாம். அதாவது மெயின்ஸ் ரெடி, ப்ரிலிம்ஸ் மெயின்ஸும் படிக்கிறோம், ப்ரிலிம்ஸும் படிக்கிறோம். நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் 1 ஆஸ்பிரண்ட் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, மெயின்ஸுக்கு தான் படிக்கணும், நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு ப்ரிலிம்ஸ்க்கு படிக்கணும். ஆனால் நம்ம அதை மாற்றி என்ன செய்யணும்னா ரெண்டையுமே ஒரே டைமில் கொண்டு போகிறோம். ஒரு நல்ல பேஜ் கொஸ்டினுமே ஸ்டாண்டர்டாக இருக்கும், ப்ரிலிம்ஸ் கொஸ்டினுமே ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஏன்னா இப்போ கொஸ்டின் நம்பர் ஆஃப் கொஸ்டின் கூட்ட போகிறோம். மெயின்ஸுமே ஸ்டாண்டர்டாக இருக்கும், உங்களுக்கு எவல்யூஷன் நல்லாயிருக்கும். ஒரே டைமில் கொஸ்டின்லாம் நல்லா இதாக இருக்கும். அதனால் நீங்கள் அட்டன் பண்ணி பார்த்தீங்கிட்டு ஒரு 2-3 கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு விடக்கூடாது. கடைசி வரைக்கும் இந்த டெஸ்ட்டை எழுதி பார்த்தீங்கன்னா உறுதியாக நம்ம பாஸ் பண்ணிடலாம். இப்போ இதனுடைய மெயின் பாயிண்ட்டே அதான். ஏன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த அப்ரோச், இந்த ஃபேக்ட் ஸ்டடிட் ஃபார் ப்ரிலிம்ஸ். ஃபேக்டை நம்ம நல்லா படிக்கிறதுனால அது ப்ரிலிம்ஸ்க்கு பயங்கரமாக இருக்கும். அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுனா மெயின்ஸ்க்கு இருக்கும். இப்போ ஒரே டைமில் ரெண்டுமே நம்ம கவர் பண்ணுறோம். ஏன்னா இதனால் என்ன ப்ரிப்பரேஷன் வந்து மோர் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி நோட்ஸ் மேக்கிங் தான் பாஸ் பண்ண எல்லாத்துலேயுமே கேட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நோட்ஸ் மேக்கிங் தான் சொல்லுவாங்க. அப்போ அந்த நோட்ஸ் மேக்கிங் ப்ரிலிம்ஸ் வித் மெயின்ஸோடு நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். அப்போ அந்த நோட்ஸ் மேக்கிங்கில் நம்ம என்ன ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா 3 லேயர் ஸ்டடி மெத்தட். ஏன்னா 3 லேயர் ஃபாலோ பண்ணுறோம். ஒரு லேயர் என்ன ப்ரிலிம் ஓரியன்டேஷன், 2வது லேயர் என்ன கேட்டிங்கன்னா கோர் கான்செப்ட், 3வது லேயர் என்ன கேட்டிங்கன்னா மெயின்ஸுடைய எக்ஸ்பான்ஷன். அப்போ வந்து ப்ரிலிம்ஸ் ஃபேக்ட் இதை தான் நீங்கள் அதை இன்டகிரேட்டட், ஏன்னா ப்ரிலிம்ஸும் மெயின்ஸும் இன்டகிரேட்டடாக நோட்ஸ் மேக் பண்ணுறது. அப்போ நம்ம ஏற்கனவே பார்த்து தான் பார்க்குறோம். ப்ரிலிம்ஸ் ஃபேக்டாக பார்க்கும்போது என்னென்ன ஆக்ட் இருக்குது, என்னென்ன ஆர்டிக்கிள் இருக்குது, என்னென்ன இன்ஸ்டியூஷன் இருக்குது, இயரு, நம்பர்ஸு, கீவேர்ட்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கணும். கோர் கான்செப்ட்டுங்கிறது எக்ஸ்பிளனேஷன், எந்தெந்த டாபிக் இருக்கோ அந்த கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறது. மெயின்ஸ்ன்னு பார்க்கும்போது எந்த ஒரு கொஸ்டின் எடுத்தாலும் அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன, அதுக்கு சேலஞ்சஸ் என்ன, அதுக்கு ரீஃபார்ம் என்ன, இந்த மாதிரி ஒரு ஆஸ்பெக்டில் எடுத்துட்டிங்கன்னா நமக்கு வந்து 3 லேயர் ரெண்டுமே கவர் பண்ணி நமக்கு மெட்டீரியல் ரெடி ஆயிரும். இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அடுத்த முக்கியமானது எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு கையில் சிலபஸ் இருக்குன்னா ஒரு கையில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்கணும். அடுத்த முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா யூஸிங் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டு பி ப்ரிப்பேர் எஃபெக்டிவ் நோட்ஸ். இப்போ வந்து கண்டிப்பாக நம்ம வாரம் உங்களுக்கு இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணி தமிழ் அண்ட் இங்கிலீஷ் சால்வ் பண்ணி உங்களுக்கு அனுப்பிவிட்டுருக்கோம். ப்ரிலிம்ஸுக்குமே நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா இது வரைக்கும் பிவிக்கு ஃபுல்லாக உங்களுக்கு அனுப்பிடுவோம், அதுக்குள்ளே கண்டென்ட்டையும் ஃபுல்லாக அனுப்பிடுவோம். இது போக பார்த்தீங்கன்னா வேறு என்ன கொஸ்டின்லாம் அப்ஜெக்ட் டைப்பில் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு அனுப்பிடுவோம். ஆனால் அது ஒரு ஆஸ்பெக்ட். மெயின்ஸ் ஓரியன்டேஷன் பார்க்கும்போது பிவிக்கு சால்வ் பண்ணி அனுப்பிட்டு இருக்கோம். இந்த வாரம் உங்களுக்கு சோசியல் இஷ்யூ அனுப்பிட்டு இருப்பாங்க. ஏன்னா பிவிக்குங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அனலைஸ் ப்ரிலிம்ஸ் பிவிக்யூ டு ஐடென்டிஃபை ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்டு ஃபேக்ட். நீங்கள் ப்ரிலிம்ஸில் பிவிக்யூ அனலைஸ் பண்ணும்போது அடிக்கடி கேட்குற கொஸ்டின் என்ன இருக்குது. இப்போ பெரியார் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் உண்டா? கிடையாது. அப்போ அந்த அடிக்கடி கேட்குற கொஸ்டின்ஸ், அப்போ அதுக்குள்ள ஆக்டு, அதுக்குள்ள இயர், அதுக்குள்ள இன்ஸ்டியூஷன் படிச்சுக்கிறோம். அப்போ நம்மளை பொறுத்தவரைக்கும் அடிக்கடி என்ன கேட்குறான்னு பார்த்தீங்கன்னா பாலிட்டின்னு எடுத்துனா கண்டிப்பாக ஆர்டிகிள் இருக்கும், எக்கனாமின்னு இருந்தால் கண்டிப்பாக ஸ்கீம் இருக்கும், 5 இயர் பிளான் இருக்கும், ஐஎன்எம்னு எடுத்துனா கண்டிப்பாக ஆர்கனைசேஷன், இயர்ஸு,
தமிழ் சொசைட்டி எடுத்தா பெரியார் அண்ணா இல்லாமல் இருக்காது. இந்த அடிக்கடி கேட்குற கொஸ்டினை படிக்கும்போது திடீர்னு அந்த கொஸ்டின் அது ஓரியன்டேஷன் அந்த தீமில் கேட்கும்போது நம்ம டக்குன்னு ஆன்சர் போட்டு ஓடிடலாம். டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் பார்க்கும்போது தமிழ்நாடுடைய எக்கனாமிக் டேட்டா இதெல்லாம் பழைய கொஸ்டின் பைபிள் மாதிரி அதையே உட்காந்து படிச்சுட்டு இருக்கணும். அப்போ வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை ஒரு 20 நேரமாட்டு பார்த்துக்கணும். அப்போ தான் நீங்கள் அந்த ஆஸ்பெக்டில் இது வந்து ஒரு செமஸ்டர் எக்ஸாம் கிடையாது, ஒரே புக்கிலேருந்து கேட்பான்னு சொல்ல முடியாது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நமக்கு தேவையில்லாத கட் பண்ணி விட்டுரும். இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் மெயின்ஸ் பிவிக்யூ ஐடென்டிஃபை எந்தெந்த டைமென்ஷனில் அந்த கொஸ்டின் கேட்குறாங்க அப்படிங்கிறது தெரியும். அப்போ அந்த இடத்துல என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காங்க, என்ன இம்பாக்ட், என்ன சேலஞ்ச், அப்போது என்ன ஜட்ஜஸும் கொடுக்கணும். இப்போ ரீசெண்டாக இதான் கேட்குறான், ஆக்ட்ல என்ன ப்ரொவிஷன் இருக்குன்னு கேட்குறான். என்ன அப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்க்கும்போது நமக்கு என்ன கேட்டிங்கன்னா, நார்மலாக பார்க்கும்போது கண்டிப்பாக சோசியல் ரிஃபார்ம் மூவ்மெண்ட் கண்டிப்பாக கேட்குறான் மெயின்ஸில். அப்போ லீடர் பேஸ்டு கேட்கும்போது வஉசி கண்டிப்பாக கேட்குறான், பட்டேல் கேட்குறான், பெரியார் கேட்கான். எக்கனாமிக் அடிப்படை ஸ்பெஷல் எக்கனாமிக்ஸ் கேட்டுகிட்டே இருக்கான். அப்புறம் சைல்டு லேபர் பார்த்தீங்கன்னா இந்த வருஷமே 3 கொஸ்டின் கேட்டிருக்கான். ஏன்னா இந்த மாதிரி நம்ம கேட்டுட்டு இருக்கோம். அப்புறம் அப்ளிகேஷன் சயின்ஸ் அண்ட் டெக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி கேட்பாங்கன்னா அப்ளிகேஷன் பேஸ்டு கேட்கான். இல்லை நீங்கள் பழைய கொஸ்டினை படித்தாதான் உங்களுக்கு தெரியும் எந்த ஆங்கிளில் கேட்க அப்படின்னு. அப்புறம் பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபாரின் பாலிசி வச்சு கேட்குறான். இப்போ இதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும் என்னென்ன பேஸில் கேட்குறேன். பழைய கொஸ்டின் படிக்காமல் நீங்கள் எக்ஸாமே ப்ரிப்பேர் பண்ணக்கூடாது. நோட்ஸ் எடுக்க முன்னாடி பழைய கொஸ்டினை பார்த்துக்கணும். இப்போ வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ஏதோ ஒரு நோட்ஸ் எடுக்க போகிறீங்கன்னா பிவிக்குள்ள என்ன கேட்டிருக்கான்னு பார்க்கணும். அதே மெயின்ஸில் என்ன கேட்டிருக்கா, ப்ரிலிம்ஸில் என்ன கேட்டிருக்கா, மெயின்ஸில் என்ன கேட்டிருக்கான்னு பார்க்கணும். அப்புறம் ரிப்பீட்டட் தீம் எது கேட்கான்னு பார்க்கணும். பழைய கொஸ்டினில் ரிப்பீட்டடாக சில ஏரியா கேட்பான். டிஎன்பிசியில் இது கண்டிப்பாக இருக்கும். அந்த டாப்பிக்கெல்லாம் இன்னும் அனலைஸ் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் ரெண்டையுமே சேர்ந்து நோட்ஸ் எடுக்கிறோம். ஏன்னா ப்ரிலிம்ஸ் ஃபேக்டர் எடுக்கிறோம், மெயின்ஸ் ஃபேக்டர் எடுக்கும்போது நமக்கு ஃபேக்டை பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸில் உள்ள ஃபேக்டர் நம்ம மெயின்ஸ் கொடுக்கலாம். அப்போ மெயின்ஸுடைய வடிவம் எப்படி இருக்குன்னா நல்லா பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆகிற மாதிரி இருக்கும், வேல்யூ ஆர்டராக மாறிடும். அப்போ வந்து ஃபேக்டை பொறுத்த வரைக்கும் ஒரே டைமில் படிக்கிற மாதிரி கொண்டு வந்துக்கணும். இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரிலிம்ஸும் மெயின்ஸும் சேர்த்து இன்டகிரேட்டடாக நீங்கள் நோட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ரிப்பரேஷன் டைம் ரொம்ப மிச்சமாகும். இல்லை ப்ரிலிம்ஸ் முடிஞ்சிருக்கும், அப்புறம் மெயின்ஸுக்கு தனியாக உட்காந்து ப்ரிப்பரேஷன் பண்ணணும். இப்போ ப்ரிப்பரேஷன் டோட்டலாக உங்களுக்கு கம்மியாயிரும். ஒன்லி ரைட்டிங் ப்ராக்டிஸ் மட்டும் தான் தேவைப்படும். கான்செப்ட் கிளாரிட்டி பக்காவாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ரிவிஷன் பண்ணுறது, எக்ஸாமுக்கு முன்னாடி ரிவிஷன் பண்ணுறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரிவிஷன் பண்ணிட்டு போயிடலாம், உங்களால் முடியும். ஏன்னா இன்னொன்று முக்கியமான என்னன்னா அந்த ஃபேக்சுவல் நாலேஜ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் நீங்கள் ஸ்ட்ரக்சராக மெயின்ஸுக்கு எழுதுறதுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிடும். ஃபேக்ட் நிறைய படிச்சிருப்பீங்க, அதை மெயின்ஸில் எந்த இடத்துல எழுதுனுங்கிறத ஒரு கரெக்டான ஐடியா கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக இன்டகிரேட்டட் நோட்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்கிடுங்க. அப்போ முக்கியமாக என்னங்கன்னா ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கும் சேர்த்து நம்ம நோட்ஸ் எடுக்கணும், அதான் முக்கியம். ஏன்னா சேம் நோட்ஸ், ஒரே நோட்ஸ் தான். அந்த நோட்ஸை வச்சு தான் நான் ப்ரிலிம்ஸ்க்கும் படிப்பேன், அதே நோட்ஸை வச்சு தான் மெயின்ஸுக்கும் படிப்பேன். இதனால் என்ன கேட்டிங்கன்னா ப்ரிப்பரேஷன் வந்து ஃபோக்கஸ்டாக இருக்கும், ப்ரிப்பரேஷன் எஃபிஷியண்ட்டாக இருக்கணும், ப்ரிப்பரேஷன் வந்து எக்ஸாம் ஓரியன்டாக இருக்கும். அதான் மெயினான பாயிண்ட், ஒரே டைமில் பண்ணுறனால. இப்போ மாடல், இப்போ வந்து இந்த 3 லேயர்னு சொல்லி பார்த்தோம்ல, ஏற்கனவே ஒரு மாடல் பார்த்துட்டோம். அதே மாடலில் இன்னும் 2 கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ வந்து பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் இருக்குது, பிடிஎஸ். இப்போ லேயர் 1ங்கிறது ப்ரிலிம்ஸ் பேஸ்டு. ஏன்னா ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறோம். அப்போ என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அதனுடைய லீகல் பேசிஸ் நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் 2013. ஏன்னா நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி மிஷன், நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி மிஷன் 2007 இந்த மாதிரி ஃபேக்ட். கவரேஜ் ஏன்னா 67% பாப்புலேஷன். பெனிஃபிஷரி ஏன்னா 81.35 crore பீப்புள். இதனுடைய ப்ரொக்யூர்மெண்ட் ஏஜென்சி என்னன்னா ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க்கு ஏன்னா 5.3 lakh ஃபேர் ப்ரைஸ் ஷாப் இருக்குது. ஃபுட் என்டைட்டில்மெண்ட் 5 kg ஃபுட் கிரெயின் ஃபார் பெர்சன் பெர் மந்த். அந்தோதியா அன்ன யோஜனால 35 kg கொடுக்குறோம். இது போக நமக்கு வந்து டார்கெட்டட் பிடிஎஸ் இந்தியாவுக்கு, யூனிவர்சல் பிடிஎஸ் தமிழ்நாட்டுக்கு. இது வந்து ப்ரிலிம்ஸ் பேஸ்டில் லேயர் 1 எடுக்கிறோம். லேயர் 2ங்கிறது என்னன்னா கான்செப்ட், அந்த டெஃபினிஷன். ஏன்னா பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் இஸ் கவர்மெண்ட் ஃபுட் செக்யூரிட்டி மெக்கானிசம். இதுதான் முக்கியமான பாயிண்ட், ஃபுட் செக்யூரிட்டி மெக்கானிசம். இந்த கீவேர்ட்ஸ் வந்து இருக்கணும் கண்டிப்பாக.
இது என்ன ஆகும்னா எசென்சியல் ஃபுட் கிரெயின் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டட் சப்சிடி, மானிய விலையில் ஒவ்வொரு ஆட்களுக்கும் நியூட்ரிஷன் சப்போர்ட் கொடுக்குறோம். ஏன்னா வல்னரபிள் செக்ஷன் பீப்புளுக்கு. அப்போ இந்த இடத்துல கீவேர்ட்ஸ் பாருங்க, ஃபுட் செக்யூரிட்டி மெக்கானிசம் இருக்கணும், மானிய விலையில் கொடுக்கணும். என்னன்னு கேட்டிங்கன்னா நியூட்ரிஷன் சப்போர்ட் ஃபார் வல்னரபிள் செக்ஷன். இப்போ இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இப்போ கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா இப்போ ஒரு அரிசி ஒன்று கொண்டு வந்தாங்க. இந்த அரிசி வந்து ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறனால இப்போ அதனுடைய தன்மை இழந்துட்டு நியூட்ரிஷன் ஃபுட்டுக்கு. ஏன்னா அப்போ அது இப்போ ஒரு கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு. அப்போ கரண்ட் அஃபேர்ஸ் சம்மந்தமாக இந்த இடத்துல நம்ம வேல்யூ பண்ணுற மாதிரி வச்சுக்கிடணும். நெக்ஸ்ட் மெயின்ஸ் எக்ஸ்பான்ஷன். இப்போ நம்ம வந்து டெஃபினிஷனுங்கிறது கோரு. மெயின்ஸ் எக்ஸ்பான்ஷன் சொல்லி பார்க்கும்போது அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, ஏன்னா அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, ஃபுட் செக்யூரிட்டியை என்ஷூர் பண்ணுது, உறுதியளிக்குது. அடுத்தது ரிடியூஸ் பாவர்ட்டியை வந்து ரிடியூஸ் பண்ணுது, ஹங்கரையும் ரிடியூஸ் பண்ணுது. பாவர்ட்டியை ரிடியூஸ் பண்ணுது, ஹங்கரையும் ரிடியூஸ் பண்ணுது. ஸ்டெபிலைசஸ் ஃபுட் ப்ரைசஸ், ஏன்னா அந்த உணவுப் பொருட்களுடைய விலையை வந்து நிலைத்தன்மையாக உருவாக்குறாங்க. சப்போர்ட் வெல்ஃபேர் ஸ்டேட், ஏன்னா நலவாழ்வு அரசை உறுதி பண்ணுது. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதனுடைய இம்பார்ட்டன்ஸ். அப்போ இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா நியூட்ரிஷனல் செக்யூரிட்டி, ரிடியூஸ் மால் நியூட்ரிஷன். இந்த மால் நியூட்ரிஷன் வந்து எஸ்டிஜி கோலில் கூட ஒன்று வரும். அப்புறம் இதனுடைய மெயினான என்ன, ஆக்டஸ் சேஃப்டி நெட். எப்போன்னு கேட்டிங்கன்னா டிசாஸ்டர், அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக இருக்கும்போது, இதெல்லாம் அதனுடைய இம்பார்ட்டன்ஸுக்கு நம்ம எடுத்து எழுதிக்கிறோம் ஒரே பாயிண்டாக. அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள். அப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் யூனிவர்சல் பிடிஎஸ், ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டார்கெட்டட் பிடிஎஸ். அப்போ தமிழ்நாடு ஃபாலோ யூனிவர்சல் பிடிஎஸ் சிஸ்டம். 35,000 ஃபேர் ஷாப் இருக்குது. ஏன்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அல்லது ஒரு கேஸ் ஸ்டடி அதை எழுதுகிறோம். அப்புறம் இதில் என்ன சேலஞ்சஸ் இருக்குது, இது மெயின்ஸ் ஆஸ்பெக்டில் இம்பார்ட்டன்ஸ் பண்ணோம், எக்ஸாம்பிள் கொடுத்தோம், கேஸ் ஸ்டடி இருந்தால் கேஸ் ஸ்டடி கொடுக்குறோம். இதில் என்ன சேலஞ்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நிறைய லீக்கேஜ் இருக்குது. இப்போ 100 கிலோ அரிசி கொடுக்க வேண்டிய இடத்துல கடத்தல் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா டைவர்ஷன் ஆஃப் ஃபுட் கிரெயின் வந்து கொடுக்க வேண்டிய ஆளுக்கு போகாமல் வேற ஆளுக்கு போயிருது. அடுத்தது எரர் இன் பெனிஃபிஷரி ஐடென்டிஃபிகேஷன். அப்போ வந்து ஒரு ஆளுக்கு கொடுக்க வேண்டிய இடத்துக்கு இன்னொரு ஆளுக்கு கொடுத்த மாதிரி கணக்கு எழுதி முடிச்சிருந்தாங்க. ஸ்டோரேஜ் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் லாஸ் நிறையா இருக்குது. ஸ்டோரேஜ் பண்ணுறது நமக்கு கெப்பாசிட்டி கம்மியாக இருக்குது, டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரொம்ப நிறையா இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஆதார் கார்டு லிங்க் பண்ணுறாங்க, நிறைய டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டி இருக்குது, கரப்ஷன் இருக்குது. இதெல்லாம் சேலஞ்சஸ். அப்போ இந்த மாதிரி மெயின்ஸ் ஆஸ்பெக்ட் படிக்கும்போது இம்பார்ட்டன்ஸு, எக்ஸாம்பிள், சேலஞ்சஸ்ஸு. அடுத்து இதை ரீஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது, ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன், ஒன் ரேஷன் கார்டு 2019 கொண்டு வராங்க. ஆதார் அத்தன்டிகேஷன் ஆஃப் பெனிஃபிஷரி கொண்டு வராங்க. டிஜிட்டேஷன் ரேஷன் கார்டு அண்ட் சப்ளை செயின். இதெல்லாம் ரீஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்மளே என்னென்ன இருக்குன்னு கொடுத்துட்டு வே ஃபார்வர்டும் கொடுக்கணும். இப்போ ஒரு கொஸ்டின் ஓரளவுக்கு புரிஞ்சு போச்சா, 3 லேயர் கான்செப்ட் புரிஞ்சுட்டா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே கான்செப்ட் தான், இது எக்ஸாமில் கேட்டது தான். என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் லேயர் 1 வந்து ப்ரிலிம்ஸ் ஆஸ்பெக்ட். அப்போ லீகல் ஃப்ரேம்வொர்க், அப்போ லீகலாக அதுக்கு என்ன இருக்குது, என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986. மேஜர் ரெகுலேஷன் ஏன்னா இஏஏ நோட்டிஃபிகேஷன் வந்து 2006. சென்ட்ரல் அத்தாரிட்டி யாருன்னு கேட்டிங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட், கிளைமேட் சேஞ்ச். ஸ்டேட் அத்தாரிட்டி யாருன்னு கேட்டிங்கன்னா ஸ்டேட் என்விரான்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் அத்தாரிட்டி. குளோபல் ஆர்ஜின் நேஷனல் என்விரான்மெண்ட் பாலிசி ஆக்ட் 1969. இது முத யார் கொண்டு வரனா யூஎஸ்ஏ. அடுத்தது என்விரான்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் மேண்டட்டரி இன் இந்தியா வந்து 94 மேண்டட்டரின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்விரான்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் போடுறாங்க. இப்போ ஆரவலி வந்து அங்கே ஒரு ப்ராஜெக்ட் போடுறாங்க, நிக்கோபார் ஒரு ப்ராஜெக்ட் போடுறாங்க. ப்ராஜெக்ட் போடும்போது டெவலப்மெண்ட் கண்டிப்பாக ஆகத்தான் செய்யும். அதே நேரத்தில் என்விரான்மெண்ட் பாதிக்கும். அப்போ என்விரான்மெண்ட் பாதிக்குன்னா அதுக்கு முன்னக்கூட்டியே அதுக்கு ஒரு அசஸ்மெண்ட் வாங்கணும். அதுக்காண்டி தான் இந்த பாயிண்ட்டை பார்க்குறோம். இப்போ ப்ரிலிம்ஸ் பாயிண்டில் பார்க்குறோம். கரண்ட் அஃபேர்ஸ் இதில் எழுதி வச்சிடணும். கோர் கான்செப்ட்னா அதோட டெஃபினிஷன் சொல்கிறோம். Environmental impact assessment is a systematic process used to evaluate the environment consequence of the proposed development project. அந்த டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் பண்ணும்போது அதன் விளைவாக என்னென்ன என்விரான்மெண்ட்லாம் பாதிக்குதோ அதை அசஸ்மெண்ட் பண்ணுறது. அதை அப்ரூவல் கொடுக்க முன்னாடி அசஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் என்னென்னா என்விரான்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட். இதனால் என்ன நடக்குன்னா இந்த அசஸ்மெண்ட் கொடுக்கறதுனால என்விரான்மெண்டல்
ப்ரொடெக்ட் பண்ணப்படுது, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் மெயின்டைன் பண்ணப்படுகிறது. அப்போ கோர் கான்செப்ட் கொடுத்துட்டோம். அடுத்து நெக்ஸ்ட் கான்செப்ட் என்ன, மெயின்ஸ் எக்ஸ்பான்ஷன். எக்ஸ்பான்ஷனுக்குன்னு ஒரு 7-8 டைட்டில் வச்சுருக்கணும். அந்த டைட்டில் வச்சு எழுதி முடிக்கணும். இம்பார்ட்டன்ஸ், இதோடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, ப்ரிவென்ட் எக்காலஜிக்கல் டேமேஜ். அப்போ எக்காலஜிக்கல் டேமேஜை குறைக்கிறது தான் மெயினான காரணம். இன்டகிரேட்டட் என்விரான்மெண்ட் கன்சர்ன் இன்டு டெவலப்மெண்ட் பிளானிங். டெவலப்மெண்ட் பிளானிங்கும் வேணும், அதே நேரத்தில் என்விரான்மெண்ட் கன்சர்னும் பார்க்கணும். அப்போ ரெண்டுமே கன்சிடர் பண்ணுறதுக்கு தான் கொண்டு வராங்க. ப்ரொமோட் சயின்டிஃபிக் டிசிஷன் மேக்கிங். ஏன்னா என்கரேஜ் பப்ளிக் பார்ட்டிசிபேஷன் இன் என்விரான்மெண்ட் கவர்னன்ஸ். அப்போது என்விரான்மெண்ட் கவர்னன்ஸில் மக்கள்கிட்ட கருத்து கணிப்பு கேட்பாங்க, அவங்களுடைய பார்ட்டிசிபேஷனும் கேட்காங்க. அதான் இம்பார்ட்டன்ஸ். இப்போ அடுத்தாப்பில் மெயின்ஸ் ஓரியன்டேஷனில் என்ன டைட்டில் போடலாம்னா ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். எக்ஸாம்பிள் கொடுக்கும்போது இப்போ வந்து ஆரவழி நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் காட்டலாம். என்ன அடுத்தது பார்த்தீங்கன்னா கிரேட் நிக்காபார் ப்ராஜெக்டை காட்டலாம். ஏன்னா இப்போ வந்து எந்த ப்ராஜெக்ட், இப்போ நர்மதா டேம் ப்ராஜெக்டை கொண்டு வரும்போது என்னன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எவ்வளோ ஃபாரஸ்ட் லாஸ் ஆகுது அசஸ்மெண்ட் பண்ணுறாங்க, எக்காலஜிக்கல் சேஞ்சஸ் என்னெல்லாம் நடக்குது அசஸ்மெண்ட் பண்ணுறாங்க, பீப்புள் எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகுறாங்க, இடப்பெயர்ச்சி பண்ணுறாங்க, அதெல்லாம் அசஸ்மெண்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி கரண்டில் உள்ள ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறோம். அடுத்தது சேலஞ்சஸ், என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இப்போ வந்து என்விரான்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் கொடுத்தாலும் வீக் மானிட்டரிங் ஆஃப்டர் என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ். இந்த கிளியரன்ஸ் கொடுத்த பிறகு இவங்க ஒழுங்காக தான் செயல்படுறாங்களா அப்படி மானிட்டர் பண்ணுறது வீக்காக இருக்குது. அப்புறம் இந்த அப்ரூவல் கொடுக்குற ப்ராசஸ் வந்து ரொம்ப டிலே பண்ணுறாங்க, எல்லாம் சேலஞ்சஸ். பிறகு இந்த கன்ஃப்ளிக்ட் பிட்வீன் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் ப்ரொடக்ஷன். ஆக்சுவலாக இண்டஸ்ட்ரியும் டெவலப் பண்ணணும், என்விரான்மெண்ட்டையும் பாதுகாக்கணுது பெரிய முரண்பாடான ஒரு வார்த்தை. ஒரு இண்டஸ்ட்ரியை கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக என்விரான்மெண்ட் அஃபெக்ட் ஆகும். ரெண்டையுமே கரெக்டாக கொண்டு போகிறது பெரிய சேலஞ்சஸ். அப்போ இது வந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சஸ். அப்புறம் வே ஃபார்வர்டு. அப்போ சேலஞ்சஸ் என்னெல்லாம் இருக்கோ அதை மாற்றி போட்டிங்கன்னா வே ஃபார்வர்டாக மாறிடும். அப்போ சேலஞ்சஸ் நம்ம என்ன பார்த்தோம் கேட்டிங்கன்னா வீக் மானிட்டரிங் பார்த்தோம். அப்போ ஸ்ட்ரென்தனிங் மானிட்டரிங் மெக்கானிசம், இம்ப்ரூவிங் டிரான்ஸ்பரன்சி இன் என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ். அந்த என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ்க்கு டிரான்ஸ்பரன்சி கொண்டு வரணும். சயின்டிஃபிக் டெக்னிக்கல் கெப்பாசிட்டி ஃபார் என்விரான்மெண்ட் அசஸ்மெண்ட். அப்போ நம்மளை பொறுத்தவரைக்கும் வே ஃபார்வர்டு கொடுக்குறோம். அப்போ ஒரே பாயிண்ட் தான், நல்லா கவனிங்க, இன்னும் வரக்கூடிய டெஸ்ட்டில் இருந்து இதை அப்ளை பண்ணி பாருங்கள். ஒரே பாயிண்ட் தான், அந்த ஒரு பாயிண்டில் ப்ரிலிம்ஸ்க்கு எந்த மாதிரி நோட்ஸ் எடுக்கிறோம், மெயின்ஸ்க்கு எந்த மாதிரி இருக்கும். ஒரு A4 சீட் எடுத்துகிட்டு ரெண்டுக்கும் இப்போ ஒரு பாயிண்ட், இதுக்கு ஒரு நோட்ஸ் அதுக்கு ஒரு நோட்ஸ் எடுத்து இப்போமே நீங்கள் இந்த ஒர்க்கை பண்ணிட்டீங்கன்னா பரீட்சை டைமில் கேஷுவலாக நீங்கள் போய் பரீட்சை எழுதிட்டு வரலாம். இப்போ நீங்கள் இதை தள்ளி போட்டிங்கன்னு வச்சுங்களேன், பரீட்சை டைம் நீங்கள் பயப்பட வேண்டியது இருக்கும், பதட்டம் வரும், எல்லாமே வரும். அதனால் இதை கண்டிப்பாக இந்த வாய்ப்பை பயன்படுத்துங்க. கண்டிப்பாக இந்த வாய்ப்பை பயன்படுத்தி எல்லாருமே பாஸ் ஆக என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ.